தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்திருந்த தளபதி 69ஓட அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த போஸ்டர் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த போஸ்டர்ல தளபதி 69 அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சைட்ல த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி போட்டு ஒரு தீப்பந்தத்தை கையில ஏந்தின மாதிரியான ஒரு பிக்சரும் அந்த போஸ்டர்ல இருக்கு. இது பொதுவா எதை குறிப்பிடுது அப்படின்னா டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சியின் ஒளி விளக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ இது மூலமா தளபதி 69 படம் கண்டிப்பா ஒரு அரசியல் படமா தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கருத்தும் நிலவுது. அது மட்டும் இல்லாம தளபதியும் ஹெச் வினோத்தும் இப்போ முதல் முறையா கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. ஹெச் வினோதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஹெச் வினோத்தோட முந்தைய படங்களான தீரன் அதிகாரம் 1, அதே நேரத்தில் வலிமை, சதுரங்க வேட்டை, இந்த மாதிரியான படங்கள், நேர்கொண்ட பார்வை, இந்த மாதிரியான படங்கள் அவரோட சமூகம் சார்ந்த கருத்துக்களை ரொம்பவுமே ஆழமாவும் அழுத்தமாவும் மக்களிடையே விதைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஹெச் வினோத்தோட ரைட்டிங்கா இருக்கட்டும், அவருடைய அந்த வசனங்கள், படத்துல வரக்கூடிய வசனங்களா இருக்கட்டும், எல்லாமே மக்களோட மனசுல ரொம்பவுமே ஆழமா பதியக்கூடிய வசனங்களா இருக்கும். ஸோ அந்த வரிசையில தளபதி 69 படம் எப்படி இருக்கும், ஹெச் வினோத் தளபதி காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட்ட த லாஸ்ட் டைம் அப்படின்னு, த லாஸ்ட் ஒன் அப்படின்னு ஒரு டேகோட வெளியிட்டிருந்தாங்க. தளபதி விஜயோட கடைசி படமா இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் இருக்காங்க. கண்டிப்பா கோட் படத்துக்கு அப்புறம் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தாண்டி மக்கள் கிட்ட இது தளபதியோட விஜயோட கடைசி படமா இருக்கும் அப்படிங்கிறனால மக்கள் கிட்ட ஒரு கூஸ் பம்ப்ஸும் இருக்கு. அதே நேரத்தில் ரொம்பவுமே எமோஷ்னலாகவும் மக்கள் இருக்காங்க, அதாவது ரசிகர்கள் இருக்காங்க. இதுதான் தளபதியோட கடைசி படம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவரை நாம திரையில பார்க்க முடியாதா அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய ஏக்கமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதையும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதி நடிச்ச தலைவா படம் தான் தளபதி நடிச்ச ஒரு அரசியல் படமா இருக்கு. தலைவா படம் வெளியாகிறதுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டு கடைசியில தான் அது வெளியாச்சு. அதுவும் டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு டேகை நீக்கியதுக்கு அப்புறமா தான் தலைவா படம் வெளியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் படத்துல விஜய் அவர்கள் களமிறங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல்ல விஜய் களமிறங்குறதுக்கு முன்னாடியான இந்த படம், இந்த தளபதி 69 கண்டிப்பா அரசியல் வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளமா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ரசிகர்கள் ஆழமா நம்பிட்டு இருக்காங்க. விஜயோட இந்த சினிமா பயணம் முடிவுக்கு வருது அப்படிங்கிறனாலேயே ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னலா இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த படத்தை கண்டிப்பா நாங்கள் வெற்றி படமா மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரசிகர்கள் கிட்ட இருக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நேற்று வெளியிட்ட அந்த வீடியோல ரசிகர்கள் இது விஜயோட கடைசி படமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எமோஷனலோடையும் ஒரு கண்ணீரோடையும் தான் சொல்லியிருந்தாங்க. விஜயோட சினிமா படம், அதாவது திரை வாழ்க்கையில கடைசி படமா இது இருக்கும் அப்படிங்கிறனால இந்த படத்தை கண்டிப்பா வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரசிகர்கள் அதுல சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் இந்த தளபதி 69 படம் அக்டோபர் 2025 வெளியாகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடையும் இந்த போஸ்டர்ல வந்திருக்கு. ஸோ இதுவுமே மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2026 தேர்தல் வரும். தேர்தல் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வருதுன்னா கண்டிப்பா இது ஒரு அரசியல் படமா இருக்கும். அதை தாண்டி சமூகம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய படமா தான் இருக்கும் அப்படிங்கிறதும் மக்கள் மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே கோட் படத்துல விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலமா வந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாச்சும் நடக்குமா, தளபதி 69ல ஏதாச்சும் நடக்குமா, இல்லாட்டி விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் இந்த படத்தில் ஏதாச்சும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறதும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கருத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் விஜய் அனிருத் காம்போ இருக்கிறதும் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் அனிருத் காம்போல வந்த செல்ஃபி புள்ள பாட்டு, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு வெற்றிகரமான பாடல்களாகவே இருந்திருக்கு. அதே நேரத்தில் விஜயோட மாசான சீன்ஸுக்கும் ஆக்ஷன் சீன்ஸுக்கும் அனிருத் செம்மையா தரமா மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வரிசையில இந்த படத்துக்கு, அதாவது அரசியல் சார்ந்த படத்துக்கு அனிருத்தோட இசையமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ரசிகர்கள் மத்தியில எழும்பி இருக்கு. சொல்ல போனா இந்த தளபதி 69 ரொம்பவுமே மரண வெயிட்டிங்ல ரசிகர்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்டேட் ரசிகர்களை ஒரு கூஸ் பம்ப்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கூஸ் பம்ப்ஸையும் தாண்டி விஜயோட ரொம்பவுமே ஆழமான ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் திரையில வெளியாகி வரும்போது ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பா கண்ணீரோட தான் வருவாங்க. ஏன்னா தளபதியோட கடைசி படமா இது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு.
விஜய் இந்த படத்துக்கு அப்புறம் மற்ற படங்கள்ல நடிப்பாரா, இல்லாட்டி அரசியலுக்கே முழுமையா போயிருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லாட்டி எம்ஜிஆர் மாதிரி விஜயும் அரசியல்ல இருந்துகிட்டே நடிக்கவும் செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய விதமா தான் தளபதி 69 அமையும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ஏற்கனவே RRR படம், அதுக்கப்புறம் தேவாரா படத்தை எல்லாம் தயாரிச்சுட்டு வராங்க. அந்த வரிசையில இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ஒரு கன்னட திரைப்பட புரொடக்ஷன் கம்பெனியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.